26 யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது? இல்லை 2 விஷயம் தான். நான் ஏற்கனவே சொன்னது தான். உதயநிதி சாருக்கு நல்ல ஜாதகம் நான் ஏற்கனவே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணது தான். சரி. ஒன்றும் மாற்றியெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா நீச்சபங்க ராஜாகம் அவர் தான் உள்ள ஜாதகம். இப்போ வந்து அந்த ஜாதகம் வந்து இப்போ நம்பர் 1ல் இப்போ இருக்குது. நம்பர் 1 இப்போ இருக்காமல் இருக்கிறத சொல்ல முடியல. இப்போ நம்பர் 1ல் இருக்குது. 26 அப்படிதான் இருக்குமா? இருக்குது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், டிசம்பருக்குள்ளே நிறைய வந்து அதிச்சாரத்தில் இப்போ குரு இருக்குது. டிசம்பரத்தில் அதிச்சாரம் மாறப்போகுது. அதிச்சாரம் மாறுறச்சு தான் யார் யார் கூட்டணி எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. சரி. அதுக்குள்ளே வந்து நிறைய கட்சிகள் உடையிறதெல்லாம் வரும். உடையிறது? ஆமாம், டிசம்பருக்குள்ளே நிறைய வரும். கட்சியே உடையுமா? ஆமாம், கட்சிகள் உடையும், நிறைய பிரச்சனைகள் வரும், எதெல்லாம் வரும். பிஜேபி ஏதாவது குரு பிஜேபி ஏதாவது அது உங்கள் மாதேஷ ஆசைக்கு சந்தோஷமாக இருக்கட்டும், அது நடக்கட்டும், அதை பற்றி எனக்கு இல்லை. அதாவது அதிச்சாரம் என்பது குருவில் வந்து ரொம்ப முக்கியம். சனி வக்கரம், குரு வக்கரம், அதிச்சாரத்துலலாம் இருக்கிறச்ச இந்த நாட்டில் பிரளயங்கள் ஏற்படுறது, கஷ்டங்கள் நடக்கிறது, தலைவர்கள் கொல்லப்படுறது, தலைவர்களுக்கு அவப்பேர் வர்றது, பெரிய பெரிய கோயில்களுக்கு பாதிப்பு வர்றது, மத வழிபாடுகளுக்கு பிரச்சனை வர்றது, போர்கள் சூழ்வது, போர் பிரச்சனைகள் வருவது, அதே போல் வந்து நாட்டுக்கு நாட்டு நட்பு நாடுகளுக்குள்ள பிரச்சனையாக வருது, பெரிய நிறுவனங்கள்லாம் வேலையில் மக்களை காயப்படுத்துறது, அதை மக்கள் வந்து கஷ்டத்துக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டத்தில் டிசம்பர் வரைக்கும் கடுமையாக இருக்கும். அதனால தான் தங்கத்தின் விலையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் இப்போ சனி இருக்குது. அந்த சனி வந்து குரு வீட்டில் இருக்கிறது இப்போ வந்து வாக்கியபடி இனிமேல் தான் வந்தாலும் 27வது ஆண்டு வரைக்கும் தங்கத்தின் விலையெல்லாம் ரொம்ப மோசமாக தான் ஏறும். ஏறி தான் இருக்கும். இப்போ குறையும், டக்குன்னு ரொம்ப குறையிற மாதிரிலாம் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் துட்டு இருந்தால் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக 2 வருஷத்தில் அதனுடைய விலையை நீங்கள் பார்க்கலாம். சரி. அதனால ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், எதுவுமே ஸ்திரம் இருக்கு. அரசியல் ரீதியாக டிசம்பருக்கு பிறகுதான் எந்தெந்த தலைவர்களுக்கு எப்படி இப்போதைக்கு வந்து உதயநிதி சார் தான் நல்லா இருக்கு.